துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோம். ஆரூபியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கும் ராஜா. மகாபரிசுத்தமும் பயப்படத்தக்கும் ஒன்றான மெய்தேவனே கர்த்தாவே, இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாய் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்தும். நன்றி செலுத்த ராஜா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கண்மலையே உம்மை ஸ்தோத்திரிக்கும். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறே உம்மை ஸ்தோத்திரங்கள். நித்தியானத ஏக சக்கராதிபதியே உம்மை ஸ்தோத்திரிகள் ராஜா. வரப்போயிருங்கள் ஆத்மா மணவாளனையும் ஸ்தோத்திரிகம். நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்பா, கடந்த நாள் முழுவதும் கண்ணின் மணி போல நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி கர்த்தாவே, இந்த புதிய நாளை நாங்கள் காணபடி நீர் எங்களை கிருபை செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்த ராஜா. தேவன் தாமே எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் ஒரு ஸ்னே தயவாய் மன்னித்து இந்த வேளையிலும் ஏறெடுக்கிறதான விண்ணப்பங்களுக்கு கர்த்ததாம் நீர் எங்களுக்கு அப்பா பதிலை கொடுத்து நீர் ஆஸ்வதிக்கேன் செபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்பா, அந்த பூமிக்கு நீர் கடந்து வந்து பிசாசனுடைய கிரைகளின் ஜெயித்தது போல உம்முடைய நாமத்தினாலே நாங்களும் ஜெயிக்க நீர் எங்களுக்கு பலத்தும் சத்தத்தை நீர் கொடுக்க வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்படியாக கர்த்தாவே, அப்பா நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல் நாங்களும் அந்த பூரண பரிசுத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களை கிருபை பாராட்டுங்க ராஜா. கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்களும் அந்த பூரண பரிசுத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களை கிருபை பாராட்டுங்க ராஜா. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. ஆம் கர்த்தாவே, நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே ராஜா, அவருடன் சமாதானமாய் இருக்கும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்று நாங்கள் பார்க்கிறோமே ராஜா. அப்படியாக பூரண பரிசுத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு முகமாய்மை கண்டு தரிசிக்க அப்பா நாங்கள் மகிமையினது மறுபமாக்கப்பட நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. விசேஷமாக கர்த்தாவே, பலவீனமா சுகவீனமா வியாதி வேதனையோடு கூடிய தாசர பிள்ளைகளுக்கா ஜெபிக்கிறோம். யாவரையும் நீர் பலப்படுத்துங்க சுகப்படுத்துங்க. வியாதிலிருந்து விடுதலை நீர் கொடுத்து நீர் ஆஸ்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. ஞானிப்பா, இந்த கரமானது கர்த்தாவே அப்பா ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள சாட்சிகள் எழும்பி பிரகாசிக்கும்படியா அப்பா நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடப்பிக்க வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ஸ்தோத்திரிகம் தகப்பனே. அப்படியாக கர்த்தாவே, அப்பா நாட்கள் பல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்ற வார்த்தையின்படி இந்த நாட்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொண்டு ஆவைக்குள்ள எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகள் நாங்கள் காணப்பட நீர் எங்களை கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்பா ஸ்தோத்திரிகள் ராஜா. அவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் யாவரும் ஜபத்தில் வேதத்தை வாசி தியானிக்கிறதுலும் பூரண பரிசுத்தலும் அதிகமே வளர மூடு கூட கிட்டிச்சர்கள் பிள்ளைகளாய் காணப்படவும் நீர் எங்களை கிருபை பாராட்டுங்க ராஜா. கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. கர்த்தாவே, இந்த வேளையிலும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிகள் ராஜா. இந்த காலையில் உம்மை நோக்கி காத்திருந்து ஜெபிக்கிறதுனா ஒவ்வொருடைய விண்ணப்பங்களை கேட்டு நீர் பதிலை கொடுத்து நீர் ஆஸ்வதிங்க. ஒவ்வொருவருடைய மனபாரங்கள் துக்கங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போடுங்க ராஜா. ஆம் கர்த்தாவே, கண்ணீர் யாவற்றையும் துடைக்கிற தேவன் நீர் ஒருவரே ராஜா. நீர் ஒருவரே ஜீவனில் தேவன் இருந்தே நாங்கள் அறிகிறோமே கர்த்தாவே. எங்களுக்காக அந்த பூமிக்கு நீர் கடந்து வந்து நீர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீர் கர்த்தாவே. உடைய கடைசி ரத்தம் வரைக்கும் எங்களுக்காக நீர் சிந்திக்கிறீர் என்று நாங்கள் அறிகிறோமே ராஜா.
அப்படியாக கர்த்ததாமே உம்முடைய பிள்ளைகளுடைய மனபாரங்கள், துக்கங்கள், கவலை, கண்ணீர் எல்லாவற்றையும் மாற்றி போட வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா. வேலையை கடன் செலுத்த நம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய கரமே இருக்க வேணுமா ஜெபிக்கிற ராஜா. போக்கிலே மடுத்துருமா நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு அதிகாரங்களுடைய கண்களை தயை கிடைக்க பண்ண வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா. வேலை இல்லாத பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து நீர் ஆஸ்ருதிங்க ராஜா. அப்படியே அவங்களுடைய ஆசிரியர் பிள்ளைகள் செய்கிறது பிசினஸ் நீர் ஆஸ்ருதிங்க ராஜா. என்னை கையிட்டுச்சு வேலைகள்லாம் ஆஸ்ருதிக்கப்பட சின்ன தெய்வமே நம்முடைய பிள்ளைகள் செய்கிறதுன வேலைகளை நீர் ஆஸ்ருதித்து கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் இன்னும் மோடு கூட கிட்டிச்சர முகமாயின் கண்டு தரிசிக்கிற பிள்ளைகளை நாங்கள் காணப்பட அநேகருக்கு நாங்கள் ஜூன்ல சாட்சிகளாய் எழும்பி பிரகாசிக்க நேரங்களை கிருபை பாராட்டுங்க. கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியாக நீ செய்ய போகிறது நன்றி செலுத்துறோம். எங்களை அவருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சகல துதிய நமக்கு யாவும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். எங்கள் ரட்சகரும் மீட்புமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ரட்சகரும் மீட்புமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.